بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேரருள், இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளித்திருக்கின்றான். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சோதனைகளுக்குள் மறைந்திருக்கும் அருள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி அபூதாவூதுல 2599 எண்ணிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு அடியான் அமல்களின் மூலம், இபாதத்துகளின் மூலம் அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்திய அந்த அந்தஸ்தை, அந்த அந்தஸ்துகளை அவன் அடைந்து கொள்ளாத போது அல்லாஹ் தஆலா அவனுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளை அவன் இபாதத்தின் மூலம், வணக்க வழிபாடுகளின் மூலம் அடைந்து கொள்ளாத போது அல்லாஹ் அவனது உடலிலும், அவனது செல்வத்திலும், அவனது பிள்ளைகளிலும் அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துவான். பிறகு அதில் அவரை, அந்த அடியானை பொறுமையாக அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த அடியானுக்கு அல்லாஹ் வழங்குவான். அந்த சோதனைகள், அவன் சந்திக்கக்கூடிய அந்த சோதனைகளின் ஊடாக அந்த அந்தஸ்துகளை அவன் அடைந்து கொள்வான் என்று இந்த நபி மொழியிலே குறிப்பிடப்படுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, சில நேரங்களில் நாம் அமல்கள், இபாதத்துகளில் பின்தங்கி விடுகின்ற போது, அமல்கள் இபாதத்துகளின் மூலம் அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை நோக்கி நாம் நகர்வது என்பது தாமதமாகின்ற போது அல்லாஹ் இவ்வாறும் அடியார்களுக்கு அந்தஸ்துகளை வழங்குவான். எப்படி? சோதனைகள் மூலம். அவனது வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய சோதனைகளின் மூலம் அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளை வழங்குவான் என்பதை இந்த நபி மொழியில் குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ஈமான் என்று சொன்னாலே நிச்சயமாக அதில் சோதனை என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கின்ற போது அலிஃப் லாம் மீம்
அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று அவர்கள் கூறிவிட்ட அந்த காரணத்தால் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னாவாக, வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வாறு அவன் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறான் என்றால், நிலையான நாளை மறுமையில் மிக பெரும் அந்தஸ்துகளுக்கு அவன் சொந்தக்காரனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒருவர் கேட்கிறார், ஐயுன் நாசி அஷத்து பலா, மனிதர்களில் கடுமையாக சோதிக்கப்படுபவர்கள் யார், சோதனைகளை சந்திப்பவர்கள் யார் என்று அல்லாஹ்வின் தூதரிடம் ஒருவர் வந்து கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபிமார்கள் தான் என்ன செய்வார்கள், அதிகமான சோதனைகளை சந்திப்பவர்கள், கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுபவர்கள். அடுத்து யார் என்று அவர் கேட்கிறார். அதற்கு அடுத்து ஈமானில் யார் இருப்பார்களோ அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள். இவ்வாறு அவரவருடைய ஈமானுக்கு ஏற்ப அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இது ஒரு ஈமானுக்குரிய சிறப்பாகவே இது இருக்கிறது, மூமின்களுக்குரிய சிறப்பாகவே இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின் என்று சொன்னார்கள். மூமினுடைய விஷயம் என்பது ஆச்சரியமானது, வியக்கத்தக்கது என்று சொன்னார்கள். ஏனென்றால் மூமினுடைய வாழ்வை ஹைராகத்தான் இருக்கிறது, நலவாகத்தான் இருக்கிறது. அவன் தனது வாழ்வில் ஒரு நன்மையை அவன் அடைந்து கொள்கின்ற போது அதற்காக அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அதற்கும் அவனுக்கு நன்மை பதியப்படுகிறது. அவன் ஒரு சோதனையை, ஒரு கஷ்டத்தை அவன் எதிர்கொள்கின்ற போது இறைவனுக்காக அவன் பொறுமை காக்கிறான், அதற்கும் அவனுக்கு நன்மைதான் எழுதப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த சிறப்பை ஒரு மூமினை தவிர வேறு யாரும் அடைந்து கொள்ள முடியாது. ஒரு மூமினுக்குத்தான் இந்த சிறப்பு, ஒரு மூமினுக்குத்தான் இந்த உயர்வு. எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே இவ்வாறான பல ஹதீஸ்களை, பல செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இப்போது இந்த இபத்திலா சோதனைகள் என்பது ஒரு மூமினுக்கு எவ்வாறான நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் என்பதை நாம் இப்போது சொன்ன செய்திகளிலூடாகவும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அதே போன்று நாம் பொதுவாக பார்க்கின்ற போது ஒரு மூமின் சோதிக்கப்படும் போது அந்த சோதனைகள் ஊடாக மறைந்திருக்கக்கூடிய அருள்கள் என்று நாம் பார்க்கின்ற போது அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மூமின் அவனது வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய அந்த சோதனைகள், அதன் மூலம் அல்லாஹ் அவனது பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது இதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. பல ஹதீஸ்களை நாம் இதற்கு ஆதாரமாக கொண்டு வரலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமின் எந்த அளவுக்கு என்றால் அவனது காலில் தைக்கக்கூடிய முள் உட்பட அவனது பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகிறான் என்றால் அந்த நோயும் அவனது பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு மூமின் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையின் மூலம் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாளை மறுமையுடைய நாளில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது பாவமற்றவனாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் அவன் இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறான். எனவே மூமின்களாகிய நாம் இந்த விடயங்களை நமது சிந்தனையில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
சகோதரர்களே, நாளை மறுமையில் அவனது அந்தஸ்துகள், பதவிகள் அதன் மூலம் உயர்த்தப்படுகின்றன. நான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன அபூதாவுடைய செய்தி அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒருவன் சோதனைகள் மூலம் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துகள், பதவிகளை அடைந்து கொள்கிறான். நறுமையான சகோதரர்களே, ஒரு பெண்மணி, சஹாபிய பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். வந்து அவர்கள் எதை முறையிடுகிறார்கள் என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, வலிப்பு நோய் எனக்கு ஏற்படுகிறது. அந்த வேதனை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் அதன் கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனது இந்த நோய் குணமடைவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்விடம் எனக்காக பிரார்த்தியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் விரும்பினால் உங்களுடைய நோய் குணமடைவதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் இந்த நோயில் பொறுமையோடு இருந்தால், நீங்கள் இந்த நோயில் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு. சபர்த்தி வழக்கில் ஜன்னா என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகிறார். இந்த நோயை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நாம் இன்று நமது நிலையோடு இந்த ஹதீஸை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தால், அதாவது பலர் சருகுகின்ற இடம், அகீதாவில் கொள்கையிலே வழிதவறி செல்கின்ற ஒரு இடம்தான் நோய் என்ற இடம். அவர்களுக்கு ஒரு நோய் வந்துவிடுமாக இருந்தால் அந்த நோயும் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த நோயினால் பாதிக்கப்படுகின்ற போது பலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்கம் தடுக்க தவறான வழிகளில் எல்லாம் அதற்கு தீர்வை தேடுவதற்கு முயற்சிக்கிறார்கள், அதற்கு சிகிச்சை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். ஈமானே பறிபோனாலும் பரவாயில்லை, என்ன செய்ய வேண்டும், எனக்கு இந்த நோய்க்கு குணம் கிடைத்தாக வேண்டும் என்று சொல்லி தவறான வழிகளில் எல்லாம் சென்று, சிறுக்கான வழிகளில் எல்லாம் சென்று அவர்கள் அதற்கு சிகிச்சை பெற்றுக் கொள்கின்ற மோசமான நிலைகளை நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம். எல்லாருமே சோழர்களே, நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று சொன்னவர்களாக மார்க்கம் தடுத்த வழிகளில் எல்லாம் போய் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அதற்கு சிகிச்சை செய்கின்ற கவலையான நிலைகளை சமுதாயத்தில் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சிலர் நெருக்கடிக்குள்ளாகின்றார்கள் என்று சொன்னால், கொள்கையிலே உறுதியாக இருப்பவர்கள் கூட, கொள்கையில நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பவர்கள் கூட குடும்பத்தில் இப்படி ஒரு நிலை வருகின்ற போது, அவர்களுக்கு சரியானதை சொல்கின்ற போது அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள், இவருக்கு ஏதாவது நடந்துவிட்டால் நீங்கள் தான் பொறுப்பு சொல்ல வேண்டும், நீங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்வார்கள், பயம் காட்டுவார்கள், அச்சம் ஊட்டுவார்கள். அருமை சகோதரர்களே, இப்படியான நிலையில் அவர்கள் நெருக்கடிக்குள் தள்ளப்படுகின்ற நிலைகளை எல்லாம் சமூகத்தில் பார்க்கிறோம். அந்த கொள்கையுடைய உறுதியை பாருங்க. இப்படி ஒரு சோதனை நெருக்கடி வருகின்ற போது பலர் என்ன செய்கிறார்கள், காணாமல் போய் விடுகிறார்கள். அந்த கொள்கை உறுதி காணாமல் போய் விடுகிறது. எனவே அல்லாஹ் நிச்சயமாக சோதிப்பான். ஏன் சோதிக்கிறான்? அந்த சோதனையில் அவன் உறுதியாக ஈமானிய பலத்தோடு இருக்கிறானா, ஈமானிய பலத்தோடு அதை எதிர்கொள்கிறானா என்று அல்லாஹ் பார்க்கிறான். இந்த பெண்மணி, இந்த சஹாபிய பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன கேட்டிருக்கலாம், யா ரசூலல்லாஹ், எனக்கு நோய்தான் குணமாக வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சுவனம் கிடைக்குமாக இருந்தால் நான் இந்த நோயை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறேன், இதனுடைய வேதனை நான் தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு சுவர்க்கம் தான் கிடைக்கிறது என்றால் நான் அதற்காக நான் இந்த தியாகத்தை செய்ய தயார் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தி எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி என்று பாருங்கள். மறுமை என்பது ஒரு மூமினுடைய இலக்கு. அந்த மறுமை கேள்விக்குறியாகிவிடக் கூடாது, மறுமையை ஒரு மூமின் இழந்துவிடக் கூடாது, மறுமையை கேள்விக்குறியாக்குகின்ற எந்த ஒரு தவறான வழியிலும் சென்றுவிடக் கூடாது. எனவே அந்த பெண்மணி சுப்ஹானல்லாஹ் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியை வழங்குகிறார்.
அதில் அந்த செய்தியில பார்க்கலாம், மறுபடியும் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள், அந்த வலிப்பு நோய் எனக்கு ஏற்பட்டவுடன் என்னை அறியாமல் எனது ஆடைகள் விலகி விடுகின்றன. அவ்வாறு எனது ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு யா ரசூலல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். நேர்மையான சகோதரர்களே, அந்த ஒழுக்கத்தை அந்த பெண்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையிலே வைத்து அவர்கள் மதித்தார்கள், பார்த்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியில அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பிற்காலத்துல அந்த பெண்மணி பாதையில் நடந்து செல்கின்ற போது தனது ஒரு தோழரிடம் அந்த பெண்மணியை காட்டி சொல்கிறார்கள், இந்த பெண்மணி சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி சுவர்க்கத்துக்குரிய ஒரு பெண்மணி என்று சொல்லித்தான் இந்த செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, சோதனைகளை படைத்த ரப்புக்காக ஏற்றுக்கொள்கின்ற போது நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் உண்டு என்பதை இந்த செய்தி நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், சோதனையை எதிர்கொள்வதில் மனிதர்கள் 3 சாரார்களாக இருக்கிறார்கள். சோதனைகளை எதிர்கொள்வதில் மனிதர்கள் 3 சாராராக இருக்கிறார்கள். அதில் ஒரு சாரார் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மஹ்ரூம், அவர்கள் துர்ப்பாக்கியவான்கள். ஏன்? அவர்கள் சோதனைகள் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் மீது தவறான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தவறான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் கோபம் கொள்கிறார்கள், கோபப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கதிரையை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை கதிரையை அவர்கள் சந்தேகிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி ஒரு மோசமான ஒரு சாரார். இவர்கள் உண்மையில் அந்த சோதனையின் மூலம் எந்த நன்மையும் பெற்றுக் கொள்ள முடியாது என்றாக புரிந்து கொள்ளுங்கள். சோதனைகளை சந்திக்கின்ற அனைவரும் சிறப்பை அடைய முடியாது. அந்த சோதனை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் அவர்களுக்கு சிறப்பா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் குர்ஆன்ல கூட எப்படி சொல்கிறான், வமினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை அவங்க ஒரு ஓரத்தில் இருந்துதான் வணங்குவார்கள். அல்லாஹ்வை அவர்கள் ஒரு ஓரத்தில் இருந்துதான் வணங்குவார்கள். அவர்களுக்கு நல்லது நடந்தால் அவர்களுக்கு திருப்தி, நல்லதே அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நல்லது நடந்தால் அவர்கள் திருப்தி கொள்கிறார்கள். மாறாக அவர்கள் சோதிக்கப்பட்டு விட்டால் என்ன நடக்கின்றது? அப்படியே அவர்கள் தலைகீழாக புரண்டு விடுகிறார்கள். இவர்களுடைய துன்யாவும் ஆகிராவும் நஷ்டம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இங்கு நாம் பார்க்கிறோம், சில மனிதர்கள் எப்படி தொழுகையில இபாதத்துல ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருக்கக்கூடிய பலர் அவர்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு சோதனை வந்து விடுகின்ற போது தலைகீழாக மாறி விடுகிறார்கள், காணாமல் போய் விடுகிறார்கள். நாங்க பார்க்கிறோமா இல்லையா? இது ஒரு மோசமான ஒரு கூட்டம். இவர்கள் மோசமானவர்கள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு ஏன் சோதனைகளை தருகிறான் என்றால் நாம் இறைவன் பால் நெருங்க வேண்டும் என்பதற்குத்தான், இல்லையா? அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும், இரு கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும், நமது சோதனைகளை நாம் முறையிட வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் சோதனைகளை தருகிறான். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இப்படி ஒரு சாரா இவர்கள் யார் என்றால் சோதனைகளை படைத்த ரப்புக்காக எதிர்கொள்ளாதவர்கள், அதில் சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்ளாதவர்கள். இவர்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. அதே போன்று இரண்டாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் உண்மையில் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அந்த சோதனையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதோடு அல்லாஹ்வின் மீது அவங்க அணுவளவும் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வின் மீது அவர்கள் நல்லெண்ணம் கொண்டு செயல்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு செயல்படக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சோதிக்கப்பட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் சொல்வார்கள். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பாதை நாம் திரும்பி செல்வோம் என்று சொல்பவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். இளமையான சகோதரர்களே, அவர்கள் சொல்வதெல்லாம் கதருல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல் என்று சொல்வார்கள். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் நாடியது நடந்தது.
கதருல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல் என்றுதான் சொல்வார்கள். இப்படி அழகிய வார்த்தைகள் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. சோதனைகளின் போது ஒரு மூமின் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவன் மரணித்திருக்கிறாங்க. ஒரு மனைவி உடைய நிலை எப்படி இருக்கும்? கணவன் மரணித்து விட்டார். கணவன் மரணித்து உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் கவலையோடு இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களுக்கு இவ்வாறு சொல்லுங்கள் என்று ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா அல்லது வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா என்ற இரண்டு முறையிலும் அதை நாம் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, இதில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பாதையை நாம் மீளக்கூடியவர்கள். இந்த சோதனையில் எனக்கு கூலியை வழங்குவாயாக, அஜ்ரை வழங்குவாயாக, இதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக ஆக்குவாயாக என்று அவர்கள் துஆ செய்தார்கள். அவங்க துஆ செய்யும் போது அவர்களுடைய மனதுக்குள் என்ன ஓடுகிறது என்றால், அபூ சலமாவை விட சிறந்த ஒருவர் எனக்கு கிடைப்பாரா, அபூ சலமா எனக்கு மிகச் சிறந்த ஒரு கணவராக அல்லவா இருந்தார் என்ற அந்த சிந்தனை ஓட்டம் அவர்களுக்குள் இருக்கிறது. நிறைய சகோதரர்களே, இந்த துஆவுடைய சிறப்பை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களுக்கு கணவராக கிடைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நாம் அந்த துஆக்களை நம்பிக்கையோடு ஓதுகின்ற போது, உறுதியான ஈமானோடு ஓதுகின்ற போது நிச்சயமாக அதனுடைய பலன்களை நாம் நமது வாழ்விலே கண்டுகொள்வோம். நமது வாழ்விலே நிச்சயமாக நாம் கண்டுகொள்வோம். என் அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில இது இரண்டாவது சாரார். மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அந்த மூன்றாவது சாரார் யார் என்று சொன்னால், அவர்கள் அந்த சோதனையை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்கள். அவங்க யாரு? அதை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். பொறுமை மட்டுமல்ல, பொறுமையை தாண்டி பொறுமையாக இருப்பது என்பது என்ற நிலையை கடந்து அவர்கள் அதை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் என்ன செய்வார்கள்? அவர்கள் மாறுவார்கள். இதிலே நீங்கள் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவருடைய ஒரு பிள்ளை மரணிக்கிறது. ஒருவருடைய பிள்ளை மரணிக்கிறது. அப்படி அந்த பிள்ளையுடைய உயிர் மலக்குல் மௌத் மூலம் கைப்பற்றப்படுகிறது. அல்லாஹ் தஆலா மலக்குகளிடம் கேட்பான், எனது அடியானுடைய பிள்ளை உயிரை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா? அப்போது அவர்கள் ஆம் என்று சொல்வார்கள். மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுபவர்கள். அருமையான சகோதரர்களே, அப்போது அல்லாஹ் மறுபடியும் கேட்பான், அதாவது அவரது ஈரக்குலை, இப்படிதானே ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளை மீது எவ்வளவு நேசம் இருக்கும். அந்த நேசத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன், அந்த ரஹ்மத்தை உள்ளங்களில் போட்ட ரப்புல் ஆலமீன் கேட்பான், அவரது ஈரக்குலையா நீங்கள் கைப்பற்றீர்கள்? அப்போது சொல்வார்கள் ஆம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் கேட்பான், எனது அடியான் அதற்கு என்ன சொன்னான்? அவனது பிள்ளையுடைய உயிர் கைப்பற்றப்பட்ட போது எனது அடியான் என்ன கூறினான் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்திலே மலக்குகள் சொல்வார்கள், அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று முதல்ல சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி சொல்கிறான்? முதலில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் மலக்குகளுக்கு என்ன கட்டளையிடுவான் தெரியுமா? மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்வான், இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, எனது அந்த அடியானுக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள். வஸம்முஹு பைத்துல் ஹம்த், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த் என்ற பெயரை சூட்டுங்கள். அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த் என்ற பெயரை சூட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்ற ஹதீஸை படிக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் வழங்கிய பாக்கியம் தான் குழந்தை பாக்கியம் என்பது. அல்லாஹ் தான் அதை அருளுகிறான். உண்மையில் அது திரும்ப கைப்பற்றப்படுகின்ற போது ஒரு அடியான் இப்படி நடந்து கொள்வானாக இருந்தால் அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, அந்த மாளிகைக்குரிய பேர் பைத்துல் ஹம்த் என்று
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. எனவே சோதனைகளை நாம் எதிர்கொள்வதில் இப்போது நான் உங்களுக்கு 3 சாராரை பற்றி சொன்னேன். 3 சாராரை பற்றி சொன்னேன். இதில் நாம் எதில் இருக்கிறோம்? 3 சாராரை பற்றி இப்போது உங்களுக்கு சொன்னேன். ஒரு சோதனையை எதிர்கொள்வதில் இப்படி 3 சாரார்கள் இருக்கிறார்கள். இதில் நீங்கள் இருப்பது எதில் என்பதை ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இந்த இடத்திலே முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம்தான், அதாவது சோதனைகளை எதிர்கொள்கின்ற போது சில வழிகாட்டல்களை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வழிகாட்டல்களில் முதலாவது அருமையான சகோதரர்களே, இந்த சோதனை என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது. யாரிடமிருந்து வரக்கூடியது? இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது. எனவே நான் இதற்கு கட்டுப்பட வேண்டும், இதற்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கும். ஒவ்வொரு விதமான சோதனைகளை சந்திக்கிறார்கள். இது இந்த உலக வாழ்வினுடைய, அதாவது சுன்னாவாக அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் ஏற்படுத்திய சுன்னா. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? நாம் உங்களை சோதிப்போம் என்று தான் சொல்கிறான். அல்லாஹ் சோதிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் சோதிக்கிறான். நம்மை அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் சோதிக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, முதல் விடயம் என்ன? இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது. இதில் நாம் வெளிப்படையாக பார்க்கும் போது நமக்கு இதில் இழப்புகள், பாதிப்புகள் என்றிருந்தாலும் அல்லாஹ் அதில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக நாம் அறிய மாட்டோம். சில சோதனைகள் கடந்து சென்ற பிறகுதான் நாம் யோசிப்போம், இதில் இவ்வளவு நன்மைகள் இதில் இருந்ததா, இது இவ்வளவு நன்மைகளுக்குரியதா என்று நாம் பிறகு சிந்திப்போம். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று அருமை சகோதரர்களே, நாம் அந்த சோதனைகளின் போது மார்க்க வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். ஒரு சோதனையில் ஒரு மூமின் எப்படி செயல்பட வேண்டும், சோதனையில் ஒரு மூமின் எப்படி செயல்பட வேண்டும் என்ற மார்க்க வழிகாட்டல்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நிறையவே இருக்கின்றன. அந்த வழிகாட்டல்களை நாம் செயல்படுத்த வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் இறைவனுடைய தீர்ப்பை கோபிக்கக்கூடிய விதத்தில் காலத்தை திட்டக்கூடியவர்களாக, பலரையும் திட்டக்கூடியவர்களாக இந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் அறிய வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான், அதாவது சோதனைகளின் போது இதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே சோதனைகள் உயர்த்தப்படுவதற்காக, தன்னிலிருந்து சோதனைகள் நீக்கப்படுவதற்காக அவன் பிரார்த்திக்க வேண்டும். பாவங்களில் இருந்து அவன் விடுபட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று அவன் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் தொழுகையின்பால் விரையக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோதனை சந்திப்பார்கள் என்றால் அவசரமாக தொழுகைக்கு செல்வார்கள், விரைவாக தொழுகையின் பக்கம் நகர்வார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களை, சதகாக்கள், நாம் செய்கின்ற தான தர்மங்கள் என்ன செய்யும்? நமக்கு வருகின்ற அதாவது முசீபத்துகளை, நமக்கு வரக்கூடிய சோதனைகளை தடுக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. எனவே நமது வாழ்வில் நாம் அதிகம் சதகாக்களை செய்ய வேண்டும். அதே போன்று அல் குர்ஆனோடு உள்ள தொடர்பு, அல் குர்ஆனோடு உள்ள தொடர்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்து சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ரிவாயத், அதாவது இதை அறிந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதை ஒரு சோதனைகளின் போது ஓதினால் அந்த சோதனைகள் நீங்கிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லு ஃபிய கவாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري
وجلاء حزني وذهاب همي وغمي என்று வரக்கூடிய இந்த துஆ அருமை சகோதரர்களே, அதாவது ஒரு சோதனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு, சோதனைகள் தன்னிலிருந்து மறைய வேண்டுமா, அதற்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த ஒரு உயர்ந்த சிறந்த பிரார்த்தனையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எல்லா திருநாமங்கள், அல்லாஹ் தனக்கு சூட்டிக் கொண்ட தனது மறைவான அறிவிலை வைத்துக் கொண்ட அந்த அனைத்து திருநாமங்களை கொண்டும் கேட்ட ஒரு துஆவை கேட்கிறோம் என்ற அளவுக்குள்ள ஒரு சிறப்பான துஆ. இந்த துஆவில் உள்ளத்தின் வசந்தமாக குர்ஆனை ஆக்குவாயாக, உள்ளத்துடைய பிரகாசமாக குர்ஆனை ஆக்குவாயாக என்ற வார்த்தைகள் எல்லாம் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, சோதனைகளின் போது ஓடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய துஆக்களை கற்றுத் தந்தார்கள். அதே போன்று நபிமார்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் ஓடுவதன் மூலம் நாம் என்ன செய்யலாம், நம்மை இதிலிருந்து காத்துக் கொள்வது மாத்திரமல்ல, நாம் மறைமுகமான பல அருள்களையும் அடைந்து கொள்ள முடியும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.